ரமலான் பண்டிகையொட்டி சென்னையில் பிரியாணி விற்பனை சூடு பிடித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். விக்னேஷ் முத்து, ரமலானையும் பிரியாணியையும் பிரிக்கவே முடியாது. ரமலான் என்றாலே பிரியாணி என்றாகிவிட்டது. தற்போது விற்பனை எந்த அளவுக்கு இருக்கிறது? குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகளில் மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறது? வேதவல்லி, ரமலான் பண்டிகை மட்டுமல்ல, சென்னையையும் பிரியாணியும் பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு தமிழகத்தை பொறுத்தளவு பிரியாணி விற்பனை என்பது களை கட்டி வருகிறது. ரமலான் பண்டிகை இன்று தமிழகம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில காலையில அதிகாலை தொழுகை முடித்து புத்தாடை அணிந்து இன்று காலையிலிருந்து இந்த ரமலான் பண்டிகையை உற்சாகமாக இஸ்லாமியர்கள் கொண்டாடி வரக்கூடிய நிலையில இந்த பிரியாணி விற்பனை என்பது இன்று வழக்கத்தை காட்டிலும் களை கட்டி வருவதாக தெரிவிக்கிறார்கள் பிரியாணி கடை உரிமையாளர்கள். சென்னையை பொறுத்தளவு நாம் இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் என்பது சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பிரபல பிரியாணி கடை ஒன்றில் விற்பனை என்பது களை கட்டி வருகிறது. அதாவது சைதாப்பேட்டையாக இருக்கட்டும், அதே போன்று மிக முக்கிய இடங்களாக இருக்கட்டும், சேப்பாக்கமாக இருக்கட்டும், ராயப்பேட்டையாக இருக்கட்டும், இப்படி சென்னையின் முக்கிய இடங்களில் எல்லாம் பிரியாணி விற்பனை என்பது களை கட்டி வருகிறது. அதாவது இன்றைக்கு பிரியாணி புக் செய்தவர்களுக்கு, அதாவது நேற்று மற்றும் இன்று காலை ஏற்கனவே புக்கிங் செய்தவர்களுக்கு மட்டும்தான் பிரியாணி என்பது விற்பனை செய்யப்படுவதாக கடையின் உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனுடைய அதாவது பக்கெட் பிரியாணி ஆரம்ப விலை 550க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ச்சியாக 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1300 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 3 வகையான வகைகளில் இந்த பிரியாணி என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வழக்கத்தை காட்டிலும் இன்றைய விற்பனை எப்படி இருக்கிறது என்று சம்பந்தம் நாம் நேரடியாக கேட்டோம். சார் வணக்கம் சார், இன்னைக்கு இந்த ரமலான் பண்டிகை விட்டு பிரியாணி விற்பனை எப்படி நடந்துட்டு இருக்கு? வழக்கத்தோட சேல்ஸ் அதிகமா இருக்கு? ஆமாண்ணா, வழக்கத்தோட சேல்ஸ் எப்பயுமே அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம ரம்ஜான் பண்டிகை முன்னாடியே ப்ரீ புக் பண்ணிருப்பாங்க. ப்ரீ புக் பண்ணதெல்லாம் இப்போ எல்லாமே ஒன்னொன்னா கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம கடையோட ரெகுலர் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்பெஷல் சேல் எவ்வளவு புக்கிங் இருக்கு? எவ்வளவு போட்டிருக்கீங்க? வழக்கமா யூஸ்வலா பண்றதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு ரெகுலர் கஸ்டமர் நிறைய, ஸோ ப்ரீ புக் நிறைய ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது கடைக்கு கடை சேல்ஸ் தொடங்கணும். ப்ரீ புக்கிங்ல நமக்கு ஆஃபர் எதுவும் கொடுத்துருக்கோமா? என்னென்ன அதுல வெறும் பிரியாணியா முட்டை எல்லாம் சேர்த்து? ஆமாண்ணா, அதுல காம்போ மாதிரி வந்துடும். உங்களுக்கு பிரியாணியோட முட்டை, வெங்காயம், ஸ்வீட்டு அதெல்லாம் கொடுத்துருவோண்ணே. 3 வகையில இருக்குண்ணே. பெரிய பக்கெட், சின்ன பக்கெட், 3ஆவது நம்பர் பக்கெட் அப்படின்னு 9லேருந்து 10 பேர் சாப்பிடலாம், 6லேருந்து 7 பேர் சாப்பிடலாம், 4 பேர் சாப்பிடுறது, 3 டிஃபரெண்ட் வகையில இருக்குண்ணே. நன்றிண்ணே. வேதவல்லி, நாம் நேரடியாக கேட்டிருந்தோம். வழக்கத்தை காட்டிலும் பிரியாணி விற்பனை என்பது பக்கெட் பிரியாணி அதிகமாக காணப்படுகிறது. இந்த விற்பனை நிறைவடைந்த பிறகுதான் வழக்கமான சேல்ஸை நாங்கள் தொடங்குவோம் என தெரிவித்திருக்கிறார்கள். வாடிக்கையாளர்களும் அதிக அளவில் இங்கு குவிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு இருக்கக்கூடிய இந்த கடைக்கு அந்த டபரா வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் விற்பனை நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இன்றைய தினத்தை நாங்கள் பிரியாணியுடன் சாப்பிட்டு மன நிறைவாக கொண்டாடி எங்களுடைய ரம்ஜான் பண்டிகையை முழுமையாக நிறைவு செய்வோம் என தெரிவிக்கிறார்கள் இங்கு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள். சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் பிரியாணி விற்பனை கமகமக்கிறது. தகவல்களுக்கும் கலந்துரையாடியமைக்கும் நன்றி விக்னேஷ் முத்து.